ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜீவத்துக்கு படியெடுக்க வேண்டும். வயிற்றுக்கு கற்பத்துக்கு படியெடுக்கிறார். அப்படியே வந்து விநாயகர் பெருமான் அழைக்க வேண்டும். ஆமா, எப்படி அழைக்க வேண்டும்? எப்படி ஐந்து கரத்தனை அப்படியே விநாயகா அம்மை மாட்டி கொடுத்துருவேன். சொல்லுங்க எனக்கு ஒரு பம்படி ஐந்து கரத்தனை செந்தி மகளை நெஞ்சில் வைத்து போற்றுவோம். மூசிகமாகுண மோகனஸ்தா மூசிகமாகுண மோகனஸ்தா பொன் மகனமத்து முந்தி வருகமாகி யாருக்கு? விநாயகர் பெருமானுக்கு. ஆதியிலே நம்மள போல ஒரு மூஞ்சி இருந்தது. ஏன் பாய்க்கு வந்தது? இது பாதி வந்த மூஞ்சி. ஏன் வந்தது? ஆனா ஈஸ்வரனாகப்பட்ட ஒரு சிரத்தை எடுத்தான். அப்படியாப்பட்ட முந்தி ஒரு முகமாகி 2 கொம்பாகி 3 முகத்தோடு 5 கரமாகி மதமாகி அப்பெண்ணை விநாயக யாரே சத்தியது குருவமாகி தொந்தி வயிறாகி விநாயகர் பெருமானுக்கு கொப்ப வயிறு பான வயிறுங்க தொந்தி வயிறாகி அப்படியாப்பட்ட விநாயகர் பெருமானை அழைக்க வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும்? எப்படி வருகிறோம்? இப்படியே வராங்க. கணபதியே சாமி கணபதியே 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 சாமி கணபதியே வேணமையா குணமில்லையே. கணபதியே சாமி கணபதியே 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 சாமி கணபதியே வேணமையா குணமில்லையே. அடுத்த மாசம் விநாயகர் பெருமானுக்கு பிறந்த நாள் என்று ஒரு நிகழ்ச்சி வரும். கேட்டு வெட்டுவாங்களா? விநாயகர் பெருமானுக்கு சவங்களை வெட்டுறாங்க. எங்க ஊர்லாம் எங்க லட்டு தந்துருவாங்க. இருக்கட்டும். ஏன்னா விநாயகர் பெருமான் விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த மாசம் முடிந்த உடனே இது என்ன மாசம்? ஆமா, அமுக்கினாதான் இங்க மழை வரும். ஏன்னா விநாயகர் பெருமான் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. விநாயகர் பெருமான் அடுத்த மாதம் அவருக்கு அதாவது விநாயகர் சதுர்த்தி வரும். இந்த ஆடி மாசத்தோட முடியுது. மகமாரி முடிந்தது. மகமாரி 3 நாள் தான் இருக்கு. பால்குடம் ஆவணி 18 வரையும் ஆவணி முதல் ஆவணி வரை உண்டு. இல்ல மகமாரி எப்படி செய்யறாங்கன்னா பால்குடம் ஆடி மாதம் 3 நாள் தான் இருக்கு. அப்படியேப்பட்ட இந்த நன்னாளிலே விநாயகர் பெருமான் அழைக்க வேண்டும். எப்ப விநாயகம் வந்துட்டாரா? பிள்ளையார் பிள்ளையார் சாணியை பிடிச்சாலும் வருவாருங்க. சாணியை பிடிச்சாலும் மஞ்சளில பிடிச்சாலும் வருவார். மாவுல பிடிச்சாலும் வருவார். சரிதான். மண்ணில் பிடிச்சாலும் வருவார். ஆமாங்க. அப்படியே மட்டும் விநாயகர் பெருமான் நம்ம தப்பா கணபதி ஓடிவா அப்படியே மட்டும் விநாயகர் பெருமான் சபைக்கு
இருக்கட்டும். சரிதான். ஒரு நாள் தினத்திலே ஆமாம். உலக சஞ்சார வெளியே வரக்கூடிய யாரு? ஒரு குணம் நல்லா இருந்தா ஒரு ஆளுக்கு பிடிக்காதுங்க. யாரு அவரு? இப்ப ஜெயசனா, ஆ, என் வீட்டுல இருக்க குடும்பம் அவனுக்கு பிடிக்கல தானே? ஆமா ஆமா ஆமா. அதனால ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருந்தா சரிதான். எதிர் வீட்டு அக்காவுக்கு ஆகாது. ஏது வீட்டு ஏகாம்பரம், எதிர் வீட்டு ஏகாமரம், பக்கத்து வீட்டு பாக்கியம், பக்கத்து வீட்டு பாக்கியம் எல்லாம் நீங்களே பிரிப்பீங்களா? இல்லையா ஆதியில வச்சு பாருங்க. அதாவது வேணா சத்துமா அவனுக்கு கேட்டு பாரு. அவனை கூட்டு கேட்டு பாரு. அவங்க ஊர் என்ன ஒண்ணு தெரியாது. ஏகாம்பரங்க. அதாவது இந்த அக்காவோட அவங்க நல்லா இருந்தா பிடிக்காது. பாக்கியம் பிடிக்காது. அதனால நீங்க வருத்தப்படியா நான் காலையில சொல்றோம். சும்மா சொல்றேங்க. அதாவது சந்தோஷமா இருந்தா அப்புறம் பாப்பாங்க. வேண்டி உண்ணாமல உண்ணாமல இந்த எதிர் விட்டு ஏகாமல அம்மா சந்தோஷமா இருக்கிறாரு, சாயந்தரத்துக்குள்ளே கொண்டு சண்டை வரணும். ஆமாங்க. அப்படின்னு மனதில் என்ன கொண்டு சண்டை வந்து சாயந்தரமே பிரிச்சு விடுவாங்க. ஆமா ஆமாங்க. முருக பெருமானம் விநாயக பெருமானம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கின்ற வேலையில் இது ஒரு ஆளுக்கு பிடிக்கல. யாருக்கு யாருக்கு? உலக சந்தடியா நீங்க வர குட்டியா. ஆமாம். அதாவது பிரம்மதேவனுக்கும் சாரதம்மாள் பிறந்த மகன் பிறக்கும் போது ஒரு குடும்பத்தை பிரிக்க வேண்டும். மனதில் என்ன கொண்டு நாடக மகாமுனிவர் ஒரு நாளைக்கு ஒரு கலை ஊட்ட வேண்டும். நாடக மகாமுனிவர் இல்லைன்னா இப்படியாப்பட்ட அரக்கெல்லாம் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இந்த அரக்கனை போய் நெட்டி விட்டு அவங்க வந்துருவாரு. ஆமா ஆமா. பார்த்தால் பகவான் கோவிந்தா நமோ நாராயண கோவிந்தா வைகுந்த வாசம் என்னன்னா அரக்கர்களை கருவறுக்க முடியாது. ஆமாங்க. அப்படியாப்பட்ட உலக சங்கரவில் இங்கு வரக்கூடிய நாடக மகாமுனிவர் பார்த்தா முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் பார்வதியும் சிவபெருமானும் சந்தோஷமா இருக்காங்க. அங்க நான் போய் சண்டையை மூட்ட வேண்டும் என்று மனதில் எல்லாம் கொண்டு நாடக மகாமுனிவர் என்ன வருகிறார். எப்படி வருகிறார்? ஒரு மாமரத்தில் வந்து உட்கார்ந்தார். மாமரத்தில் உட்கார்ந்த உடனே மாமரத்து மேல என்ன இருக்கும்? மாமரத்து மேல மாம்பழம் தான் இருக்கும். ஒரு மாமரமாகப்பட்டது 12 ஆண்டு ஒரு பூத்து அதான் கிடையாது, அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. இவர் வந்து உட்கார்ந்தாரு பாரு, 12 கீழே இருந்த உடனே அந்த மாமரத்தை வச்சு அந்த பயிரை குடிக்கிறார். அப்படி என்று கையிலே வந்தான். நாம நாடு ஒண்ணா இந்த ஒண்ணானே நாடு நாளைக்கு ஒரு கலவரம் கிடைக்க வேண்டாம். 50 வருஷம் சத்தியமா நான் மட்டும் பார்க்க மாட்டேன். எப்படி எப்படி இப்ப அடித்து சத்தியம் பண்ணும் ஒரு நாளைக்கு 1000 சத்தியம். 1000 சத்தியம் எப்படி சத்தியம் தயிர் சாப்பிடுற மாதிரி பாருங்க. சட்டி செய்யறது ஆளே கிடையாது. அதே அதே பாரத முஷாலி
ஆமா பம்பக்காரங்க நாடகாரங்க நாடகாரங்க ஆர்கெஸ்ட்ரா இந்த ஆர்கெஸ்ட்ரா லேடி சொல்லிக்காரங்க ஆமா எல்லாமே சத்தியம் மாட்டது தெரியாது. ஆமா ஆ. ஏன்னா சத்தியெல்லாம் அப்படியே தயிர் சாதம் சாப்பிடுற மாதிரி நம்பிக்கலாம். ஆமா 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 இன்னைக்கு கலவரை கிடைக்க சும்மா இருக்கலாம். ஆனா பெற்ற தந்தை அதாவது இன்றைக்கு கலவரம் சத்தியமே எங்கேயும் கிடைக்கல. ஆமா அதனால எங்க போக வேண்டும்? மூக்கை கழுவி வைக்கணும். தாய் தந்தை இடத்துல சென்று கலவரத்தை உண்டாக்க வேண்டும். ஆமா எங்க போகணும்? தாய் தந்தை அங்கே போவோம். அப்போட்டே போய் நீ கலவரத்தை உண்டாக்கணும். அப்படி என்று ஆமா நாடகம் அப்படி மூணு சண்டார் வைத்தார். ஆமா ஆமா பார்த்தா சாரதா மகாபலிவர் கலையிலே வந்தார். கலையிலே வந்த உடனே சிவபெருமானும் பார்வதா தேவி அம்மனும் முருகப்பெருமானும் நாகப்பெருமானும் சந்தோஷமா இருக்காங்க. ஆமாங்க வந்து பார்த்தாரு. தப்பு போயில ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. அதே அதே அப்படி என்று ஆமா ஈஸ்வரனை பாதம் படினார். பாதம் அடைந்த உடனே சிவபெருமான் பார்த்து நாரத மகாபலிவரை கேட்கின்றார். என்ன கேட்டார்? நாரத மகாபலிவரே ஒரு நாளைக்கு ஒரு கழகம் ஊற்றுறது ஒரு வழக்கம். ஆமா இருந்தாலும் இன்னைக்கு இங்க வந்த காரணம் என்ன? நல்ல செய்தி சொல்ல வந்த நல்ல முன்ன நாரதரா நல்ல செய்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஆஹா. அதாவது கையெழுப்பு பாத்தியா? என்ன 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 இருக்குது? இது ஒரு மாங்கனி. அப்படி என்று இந்த கனி பாத்தியா? சிவபெருமானுக்கு ஒரு மாங்கனி கொடுத்தார். இந்த கனி அப்பட்டது ஆஹா. இது உண்மையா மாம்பழம் இல்ல. ஆமா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழம் பழுக்கும் பழம்தான் ஞானப்பழம். ஞானப்பழம். ஆமாங்க அப்படியாப்பட்ட ஆஹா. இது ஞானப்பழம். அப்படி என்று சொன்ன உடனே ஆமா பார்த்தால் முருகப்பெருமான் பெருமானோ எப்படி வராரு? ரெண்டு பேரும் சந்தோஷம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேண்டும் என்று ஆமாம் நாரத அதாவது முருகப்பெருமானும் ஆமாம் பெருமான் உடையறாங்க. ஆமாங்க தந்தையே மகனே அந்த மாங்கனி எனக்கு கொடுங்கள். உனக்கு நான் தான் தமிழ் கடவுள். ஆமாப்பா அதனால் அந்த மாங்கனி எனக்கு தான் வேண்டும். ஆமா அந்த குண்டு பயலுக்கெல்லாம் தர வேண்டாம். அப்படி குடுக்கணுங்க சின்ன பிள்ளை அப்படின்னு இவர் கேட்ட உடனே அவரு பாக்குறாரு விநாயகர் பெருமான். ஆமா ஏண்டா முருகா நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கிறோம். ஆமா ஆளுக்கு பாதி அரிசி உண்டா அதே அப்படின்னு கேட்கிறாரு. இந்த எலும்பு பயிலை கொடுக்காதீங்க அப்படின்னு இவர் கேட்ட உடனே ஆமா பாண்டா முருகன் யார பத்திர எலும்பு பயிங்கிறான். யார பத்திர எலும்பு பயிலங்கிற ஓ மண்டையை உடைப்பு முடிஞ்ச பாரு நீ முடிஞ்ச பாரு இருவருக்கும் சேர்த்து வந்து சண்டை வந்துட்டீங்க. ஆமா சண்டை வந்துச்சு. அந்த சண்டை விலக போனா நம்மளும் உதவ விழுவுது. இப்படி பாருங்க சண்டை இல்லாம யாரும் வந்து சண்டை மறிக்க போக கூடாது. அதாங்க சின்ன பசங்க ரெண்டு பேரும் அடிச்சு நம்ம ஒதுக்க போலாம். நம்மளும் அடிக்கிறாங்க. சண்டையை பிடிச்சாங்க ஒரு ரத்தத்தை காணும் மண்டை உடைக்காங்க. இப்படி பாருங்க வாஜார ஆம்பளை சண்டை அடிச்சுதான் பிறந்துவோம் உருண்டுவாங்க. ஆமா ஆனா நம்ம அம்மா இருக்காங்க பாருங்க பிடிச்ச மயிரை விடுவாங்களா? இவங்க மாதிரி இவங்க பிடிச்சுவாங்க. அது என் மேல புறா குடி சத்தியமா வரும்தாங்க ரெண்டு வருங்க. தீர்த்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் விளைக்க முடியாது. ஆமா அப்படிதான் அப்படி அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க போட்ட பிற்பாடு தான் வருவாங்க. உண்மையிலே ஆத்தூர் இந்த மாதிரி சண்டை பிடிக்கும் போது ஆமா ஒரு அண்ணன் எடுத்துட்டு போய் ஒரு ரெண்டு பேருக்கு கூடி அடிச்சு சரிதான் அப்பா மகனே இருவருக்கும் சண்டை வந்து விட்டது. இந்த சண்டை நிற்பதற்கு ஒரு வழி. ஆமா ஆமா ஆதிரி நேர பெருமாள் முன்னாடி சண்டை பிடிச்சிட்டாங்க. ஆமா
அன்னைக்கு நடந்த சண்டை இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. கறிக்கா குடிச்சாருங்க அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம். இப்ப நாம அதையா வழக்கமா வைக்கிறோம். ஆமா ஆமா ஐயருக்கும் சண்டை வந்து விட்டது. ஆமா. அப்போது பார்த்தா சும்மா பெரிய பார்வதி சும்மா கண்ட சங்க ஊதி கடத்தானா ஆண்டி. ஆண்டியா போனார் முருகப்பெருமா. ஆமா. சும்மா கண்ட சங்க ஊதி கடத்தானா ஆண்டி. பகமணிக்கு நாம மட்டும் செவிலியர் இருந்தாலும் ஆமா. நாரத மகாமணி வந்து ஒரு மாங்கனி கொடுத்து இருவருக்கும் சண்டை வந்து விட்டது. இந்த சண்டையை நிப்பாட்டுது என்று இருக்கிறது. என்ன வழி? உலகம் என்பது எத்தனை? உலகம் என்பது 56 தேசம். உலகம் என்பது 56 தேசம். ஆமா. இந்த 56 தேசத்தை ஒருவருடைய யார் சுற்றி வருகின்றார்களோ ஆமா. இந்த மாங்கனி அவருக்கு தான் வந்து சிவபெருமான் தெரிவித்தார். நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு சரியில்லை. உடனே சொன்ன உடனே பார்த்தார் முருகப்பெருமான். ஆமா. இந்த உலகத்தை இந்த உலகத்தை நான் ஒரு நொடியில் சுத்தி வருகிறேன். அப்படியே சென்று வா அப்படின்னு முருகப்பெருமான் பட்சமேல் ஏறி கொண்டு ஆமா. உலகத்தை வந்து விட்டார். பார்த்தார் விநாயகர் பெருமான். ஆமா. என்னடா முருகன் திடீரென்று பட்சமேல் ஏறி கொண்டு ஆமா. நான் பாதி தர போயிருப்பானே, நம்ம எப்படி போறது? நான் எப்படி போவது? போட்டி வைத்து விட்டார்களே, ஆமா. இந்த போட்டி நான் ஜெயிக்க வேண்டும். ஆமா ஆமா. அப்படி என்று அவர் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாகனம்? மூச்சு செய்த வாகனம். விநாயகர் பெருமானுக்கு ஏறக்கூடிய வாகனம் எலி வாகனம். ஆமாங்க. எலி மேல் அழைத்தார். எலி வந்தது. விநாயகர் பெருமானை பார்த்து கேட்கின்றது, அப்பா விநாயகா, இந்த உலகம் 56 தேசத்தை சுற்றி வருவதற்கு மாங்கனி கொடுப்பதாக நம்ம தாய் தந்தை விலை கொடுக்கிறவரும் கட்டளை இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த முருகனை விட்டு வேண்டாம். அப்படி அமர்கள் போகலாம். அப்படி என்று விநாயகர் பெருமான் எளிமே வந்தார். என்னங்க எலி உட்காந்து எலி இழுக்க முடியலைங்க? எலி இருக்குதா பாருங்க. எலி வந்து 5% அப்பா எலி இவரால் இயக்க முடியுமா? சத்தியமா இருக்க முடியாது. தூக்குடுப்பா. இவங்க 2 பேரும் ஏஞ்சி இங்கிருந்து போறது கரெக்டாம். அப்படி என்று அதாவது ஆமா விநாயகா, உன்னை என்னால நான் இயக்க முடியாது. இந்த சண்டை என்ன விட்டாரு பாரு. யாரு? அந்த நாரத மகாமுனிவர். ஆமா. அவர்கிட்ட கேட்க வேண்டாம். பாருங்கள் போகலாம். நான் சொல்றதோடு கேட்க வேண்டாம். சத்தியமா கேட்போம். அப்படி என்று இருவரும் காலிகிரி வந்தார். பார்த்தா சிவபெருமான். ஆமா. விநாயகா, உலகத்தை சுத்தி விட்டியா? யாம்பா நீ வரியா? இந்த எலி போனா போக மாட்டேங்குது. அப்படி என்று நாரத மகாமுனிவர் பார்த்து விநாயகர் பெருமான் கேட்கிறார். என்ன கேட்டார்? நாரத மகாமுனிவரே, இந்த வாருங்கள், சார்ந்து விட்டேன். சண்டை நெட்டி விட்டுருங்கள், சிறப்பான நீட்டு இருக்கீங்க. நான் கேட்கிற ஒரு கேள்வி உன்னை பார்த்து. என்ன கேள்வி? உலகம் என்பதும் தாய் தந்தை எப்படி இரண்டும் ஒன்றுதானே? உலகம் என்பது தாய் என்பது ஒன்றுதானே? ஆமா. அதான் தந்தை சொல் வைக்க மந்திரம் இல்லை. அதனால் தாயை சேர்ந்தது கோவிலும் கிடையாது. ஆமா. மகமாரி அம்மா இப்பதான் வந்தாங்க. அது நம்மளை பெற்றெடுத்தாங்க பார்த்தா அன்னையும் பிதாவும் முன்னேறு தெய்வம். அவங்களுக்கு சோறு போடணுங்க. கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ண போக கூடாது. ஆமா. இப்ப வர பிள்ளைங்க யாருக்கு ஒத்துக்கிறாங்க? ஆமா, யாரும் ஒத்துக்கிறீங்க? மாமையார் முடியாது. வந்த உடனே குடும்பத்தை பிரிக்க வேண்டும். அதுதான் பண்ணணும். அப்பா அம்மா பணம் தர வேண்டும். அது என் வீட்டுல நடந்துருக்குதியா? ஆமாமா. இருந்தாலும் இருக்கட்டும். ஏன்னா அம்மன் வயசுல வரது இருக்குது. அப்போது பார்த்தா அதாவது நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் உலகம் என்பதும் உலகம் தாய் தந்தை ரெண்டும் ஒன்றுதான். அப்படி என்றால் என் தாய் தந்தைக்கு வந்து மாங்கை பற்றி வருகின்றேன். ஆமா. சுத்தி அதம்மா வந்து மாங்கனியே ஆனந்த சந்தோஷத்தோடு மாங்கனி பெற்றுக் கொண்டார். வந்ததும் ஒரு கோபம். ஆமா. வருகின்றார். சிவபெருமானை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்டார்? தந்தையே, நீ ஒரு தந்தையா? ஏன் மகனே? தந்தையே, நீ ஒரு தந்தையா? ஏப்பா நீ உனக்குலாம் எதுக்கு மீசா? ஏப்பா என்ன உலகத்தை சொல்ல சென்று விட்டு ஆமா அண்ணனுக்கு மாங்காடி கொடுத்துட்டீங்க. ஆமா. இனிமே படம் பாஸ்கர் நீ மட்டும்டா கந்தம் கடம்பன் படிவேலன் வேல் முருகன் வேலவன் என்று சொல்லக்கூடிய எல்லாமே கோபக்குழியோடு தான் இருக்கிறீர்கள். அந்த கோபம் தான் கோபித்துக் கொண்டு பேசக்கூடாது. நான் சொல்வது மட்டும் கேட்க வேண்டும். சொல்லுப்பா. அப்படின்னா இனிமே கொண்டு இருக்க மாட்டேன். அதனால் நான் போகிற ஒரு பிரதேசா. ஆமா. என் மக்கள், என் நாடு எனக்கு ஆலயம் கட்ட வேண்டும். ஆமா. என்னை தேடி பக்தர்கள் வர வேண்டும். ஆமா. அப்படி என்று முருகப்பெருமான் கோபித்துட்டு ஆமாங்க கூட நான் போறேன். நாய் வருதுடா. அப்படி என்று மாங்கனி வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போற ஒரு பிரதேசா. அப்படி என்று
முருகனை ஒரு பாட்டு பாடி கூப்பிட்டு பார்ப்போம். தாய் இல்லை தந்தை இல்லை தமையனோ இல்லையே தற்காக்க ஒருவர் இல்லை அண்ணனும் இல்லையே தம்பியும் இல்லையே அது சொல்ல ஆண்டவனோ இல்லை மாமனோ இல்லையே மைத்துனர் இல்லையே மாவாத குணம் இல்லை எனக்கு ஆண்டவோ என் பிள்ளை தந்தவோ தமிழை தரிக்கவோ என் பிள்ளை கொண்டவோ இல்லை பூமியா அருளுகின்ற மாற நாளைக்கு வருவாய் வருவாய் என்று வழிபாட்டு நாளிலிருந்து ஆமா பணம் வருவாய் என் அப்பனே ஆடி வர்ற வேணும் அப்பா. அப்படியேப்பட்ட முருகன் பெருமா சின்ன பையன். சின்ன பையங்க. சின்ன பையனா? ரொம்ப 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 சின்ன பையன். முருகன் இங்க வா. இங்க வாப்பா. சின்ன பையனாவா? ஆமாங்க. யாப்பா நீ வரியா? முருகனுக்கு கல்யாணம் ஆச்சா? அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்டுமா? ஆமாங்க. முருகா கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டேன். எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. பேர் என்ன? வள்ளி தெய்வானை. அருமையான பேர் வள்ளி தெய்வானை. சரி, இப்ப யாரு மாசமா யார கட்டிக்கிட்டு யார வச்சுக்கிட்ட? வள்ளியை வச்சுக்கிட்டேன், தெய்வானை கட்டி. இப்ப யாரு மாசமா இருக்கிறா? யாரு மாசமா இருக்கு? ஏப்பா யாரு மாசமா? நைட் ஆடா இப்படி ஆடுறது வந்துட்டா அவங்க எப்படி மாசமா இருக்கும்? ஓ அப்படி என்று. ஏன்னா தமிழுக்கு பேர் போன கடவுள் முருக பெருமான். ஏன்னா முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்க. ஆமாங்க. அவங்க அண்ணன் இருக்காரு பாரு, விநாயக பெருமானுக்கு 2 பொண்டாட்டி, சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டிங்க. பகவானுக்கு 20 பொண்டாட்டி. ஓ அவர் 20 பொண்டாட்டிங்க. ஐயனாருக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி. மதுரை வீரசாமிக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி. பாவாடு ராணி 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி. ஆனா உனக்கு ஒரு பொண்டாட்டி எனக்கு ஒரு பொண்டாட்டி. காலைல இருந்து காலைல 2 பொண்டாட்டி தான் வாங்கி தரேன். இதுக்கே சோறு போட முடியாத காலைல 2 பொண்டாட்டி வாங்கி தந்துருக்காங்க. அப்படியேப்பட்ட முருகன் அழைக்க வேண்டும். முருகா முருகா அப்படியேப்பட்ட சின்ன பையன் சின்னோடு பையங்க என் பாடலை கேட்டு அப்படியே ஆடி வரணுங்க. எப்படி வருவாரு? அப்படியே வருவாரு. சின்ன சின்ன முருகையா என்னால அடிவேலையா சின்ன சின்ன முருகையா சிங்காரே வேலையா சின்ன சின்ன முருகையா சிங்கார அடிவேலையா சின்ன சின்ன முருகையா சிங்காரே வேலையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் அடிவேலையானே கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தூர் அடிவேலையானே. அப்படியேப்பட்ட முருகன் பெருமான் நம்ம பிள்ளை கூப்பிடுறாங்க. ஆமாங்க. அந்த 6 படை எல்லை விட்டு சரிதான். முருகன் பெருமான் எப்படி வரா? ஓடிவா முருகா நீ ஓடிவா கண்டா மகத்திர மகனே ஆடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓடிவா கண்டா ஓடிவா கண்டா ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கண்டா மகத்திர மகனே ஆடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓடிவா கண்டா ஓடிவா கண்டா ஆடிவா முருகா. ஐநவலா ஓடிவா முருகா ஓடிவலா ஓடிவா முருகா பலவக கலர ஓடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓடிவா கண்டா ஓடிவா கண்டா ஆடிவா முருகா. ஐபூச திருநாளில் ஓடிவா முருகா ஐபூச திருநாளில் ஓடிவா முருகா அங்க பெருமாளே ஆடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓடிவா கண்டா ஓடிவா கண்டா ஆடிவா முருகா. கல்லடித்து கச்சை கட்டி ஓடிவா முருகா கல்லடித்து கச்சை கட்டி ஓடிவா முருகா உலக ஓட்டி போவனே ஆடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓடிவா கண்டா ஓடிவா கண்டா ஆடிவா முருகா. இப்ப குரு வந்தாரா வண்டார் எங்க வந்தாரு இதே பாருங்க அங்க இப்ப கூப்பிட பாரு கூப்பிடுங்க. ஆற்காடு முருகா நெருப்பாலையில 6 லட்சம் காவடியா முருகா முருகா ஆற்காடு முருகா நெருப்பாலையில ஆயிரே 4 லட்சம் முருகா உனக்கு காவடியா ஆயிரே முருகையா பாலையிலே ஓடியா ஓடியா ஆயிரே முருகா ஆயிரே முருகையா பாலையிலே காவடியா முருகா உனக்கு கோயில் வைத்து ஓடியைக்கு சாடிக்கு முருகா வருவாரப்பா ஆடியே முருகையா பாலையிலே ஓடியா ஓடியா ஓடியைக்கு சாடிக்கு முருகையா பாலையிலே கூப்பிட்டு முருகா உடலான